டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய பதிவில் கல்லீரல் பாதுகாப்பு பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்பொழுதும் சொல்வது போலதான், நம்ம உடம்புல மிகப்பெரிய வேலைகளை செய்து நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது கல்லீரல். நம்ம செரிமானமாகட்டும், நம்ம உடலை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதாக இருக்கட்டும், ஆபத்து காலங்களில் ஆற்றலை விடுவிக்கிறதுல இருக்கட்டும், இப்படி பல பங்கு இந்த கல்லீரலுக்கு இருக்கு. சரி, இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, முதலில் உணவு, இரண்டாவது வாழ்க்கை முறை. உணவுல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பசி தீ அப்படின்னா நம்மளுடைய டைஜஷன் சொல்லுவோம். இதற்கு அடிப்படை கல்லீரல் தான். ஸோ ஆயுர்வேதத்துல அக்னி தான் நம்மளுடைய பசிக்கு அடிப்படை. அப்ப ஒருவருக்கு எவ்வளவு பசி இருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பசிக்கு ஏற்றவாறு தான் நம்ம உணவை சாப்பிடணும். பசி இல்லாம உணவு சாப்பிடும் பொழுது அது கழிவுகளாக தான் மாறுது. சரி, இந்த பசி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆயுர்வேதத்துல நம்ம உடலையும் நம்மளுடைய பசி தீயையும் விளக்குவதற்கு பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம் சார்ந்த உடல் இருக்கலாம், பித்தம் சார்ந்த உடல் இருக்கலாம், கபம் சார்ந்த உடல் இருக்கலாம். வாதம் சார்ந்த உடல்ல சில நேரங்கள்ல பசிக்கும், சில நேரங்கள்ல பசிக்காது. பித்தம் சார்ந்த உடல்ல பசி ரொம்ப அதிகமா இருக்கும், கபம் சார்ந்த உடல்ல பசி குறைவா இருக்கும். ஸோ அவரவர் உணவு பசிக்கு ஏற்றவாறு தான் அந்த உணவை நம்ம சாப்பிடணும். அதற்கப்புறம் முதல்ல சாப்பிட்ட உணவு நன்கு செரித்திருக்கா அப்படிங்கிறதை நம்ம உடல் மூலியமாகவும் நம்மளுடைய பசி மூலியமாகவும் அறிந்த பிறகுதான் அடுத்த உணவு சாப்பிடணும். இதுதான் முதல் அடிப்படை. இரண்டாவதாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்க குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுதும் அரிசி அல்லது கோதுமை போன்ற கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடாம சரி விகித உணவு எடுக்கணும். எப்பொழுதும் புரோட்டீனோட அளவு, அதாவது பருப்பா இருக்கலாம், அதாவது மாமிசமா இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், ஒரு சமச்சீரான உணவை எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த புரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்டையும் சீராக டைஜஸ்ட் பண்றதுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய நார் சத்துள்ள காய்கறிகள், கீரைகள் கண்டிப்பாக உணவுல இருக்கணும். அதற்கப்புறம் நல்ல சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்போ அவருடைய உணவு தட்டு எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் கார்போஹைட்ரேட், கொஞ்சம் புரோட்டீன், நிறைய பழங்கள், காய்கறிகள் சாப்பிடணும். அப்படியே சாப்பிடுகின்ற உணவை வயிற்றின் கெப்பாசிட்டிக்கு, அதாவது நம்ம பசி இருக்குன்னா அதுக்கு ஒரு பாதி அளவு தான் அந்த உணவை எடுத்துக்கணும். மிச்ச பாதி அளவு வெற்றிடமாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இதை எப்பொழுதுமே நம்ம பாதுகாத்து சாப்பிட்டுட்டு வரணும். இதை நாம மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கு அதை பழக்கி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு சின்ன வயசுலேயே குழந்தைகளுடைய உடல் பருமன் அதிகமாகுது. இப்படி சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய அதற்கான நேரம் கிடைக்கும், கல்லீரல் பாதுகாக்கப்படும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, சில மூலிகைகளை நம்ம அளவோடு அவர்களுடைய பசி அறிந்து கொடுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய மஞ்சள் ரொம்ப அருமையான மருந்து கல்லீரலை பாதுகாப்பதற்கு. ஆனால் இந்த மஞ்சள் சுத்தமான மஞ்சளாக கிடைக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதற்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் நம்ம உடம்பை காப்பதற்குரிய ஒரு காயக்கற்ப மூலிகை, அதையும் நிறைய எடுத்துக்கலாம். மேலும் கல்லீரல்ல கொழுப்பு படியும் பொழுது அந்த கொழுப்பு படியாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் பூண்டு நம்ம சேர்த்திக்கலாம். அதை பூண்டை பச்சை பூண்டா சாப்பிடாம பூண்டு பால் மாதிரி நம்ம காய்ச்சி குடிக்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரல் கொழுப்பும் கரையும், பசியும் மேம்படும். இது இப்படி நம்ம ஒவ்வொன்றாக உணவில் தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்லீரல் ஆற்றலை சேமிச்சு வைக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஆற்றல் நம்ம ஏதாவது ஒரு வகையில செலவிடணும். அதற்கு கண்டிப்பாக சீரான உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த கொழுப்புகளாக மாற்றி அதிகமாக தேங்கி இருக்கிற கிளைகோஜன் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு நம்மளுடைய இன்சுலின் செக்ரேஷனும் நார்மல் ஆகி அந்த கல்லீரல் பாதுகாப்பானதாக இருக்கும். மாதம் ஒரு முறையேனும் நம்மளுடைய ஃபாஸ்டிங் சொல்லுவோம், விரதம் இருத்தல் நல்லது. தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு தூக்கம் சரியாக இருக்கணும். இரவு 8 மணிக்குள்ள உணவை எடுத்துக்கணும். அதற்கப்புறம் இரவில் நீண்ட நேரம் கண் விழிச்சு இருக்கக்கூடாது. எல்லா நிகழ்ச்சியிலும் இதை அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய உணவு முறையும் வாழ்க்கை முறை மட்டும்தான் நம்ம கல்லீரலை பாதுகாக்கும். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கல்லீரல் பாதுகாப்பு பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.